டேய் பாடா சிந்திக்க வீட்டை அப்படி மாற்றிப்படி கீழே எடுத்துகிட்டு போ. பிச்சிட்டியா கீழே வைடா நாதாரி, அங்கே போயிட்டா கீழே பிச்சிட்டியா. இப்போ நான் தெரியலண்ணா. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி இழந்து எடுத்து கொடு, நான் அடிக்கிறேன். ஒன்று பாட்டு ஒன்று பாடுறா. நீ பாட்டே பாடு, இல்லை பங்களாதேஷில் பாடு. நாங்கள்லாம் சிங்கிள் சூழ்நிலை வேலை பார்க்கும்போது கரும்பட்டும் போது ஒவ்வொரு பாட்டும் இப்படி தான் பாடும். பாடிக்கிட்டே இருந்ததா கிளம்பிட்டேன்னு சொல்லுவோம். என்னடா நீ வந்துட்டு இப்போ எடுத்து கொடுக்குற, நமக்கும் அலைச்சலாக இருக்குல்ல. நம்ம எவ்வளோ வேலை செஞ்சுட்டுக்கிறோம் இன்றைக்கி. 2400 சம்பளம் ஃப்ரீயாக கொடுத்துருவோன்னா அள்ளி கொடுத்துருவோண்ணா, வேலை செய்யணும். அப்போ நமக்கு கலைப்பும் தெரியக்கூட. ஓனர் வரனா பார்த்துக்கிட்டே எடுத்துக்கூட. ஏன்னா ஓனர் வந்தேன்னு சொன்னால் ஏஞ்சி நிற்கிற. அதுக்கப்புறம் அவன் போனதுக்கப்புறம் திருப்பி உட்காந்து எடுக்கும் பொறுமையா. என்ன இப்படி தானே பல பேர் வேலை பார்க்குறீங்க பங்களாதேஷிக்காரன்னு. நான் பேசுறது உனக்கு புரியலன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அது என்ன எனக்கு கடவுள் கொடுத்தா வரோம். பேசுறது தான் 4 பேர் என்னை கொண்டு போய் அடக்க பண்ணிடுவான். புரியுதா? பேசிகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு ஐயோ மூச்சிட்டு தான் இருக்கிறான், ஆக்டிவாக தான் இருக்கிறான்னு நினச்சிப்பான். அதனால் எப்பயுமே பேசிகிட்டு இருக்கணும். வேலை செய்யும்போதும் பேசணும், தூங்கும் போதும் பேசணும். அதனால தான் இப்போ கொரட்டை கூட வந்துட்டு இருக்குது. முன்னாட்டிலாம் கொரட்டை கூட வராது, இப்போ கொரட்டை வருது. ஏன்டான்னா நைட்டில் தூங்கும்போது மூச்சு தள்ளுற ஆள் அப்படின்னு தெரியணும். எல்லாம் ஒன்று எடுத்துக்கூடா, ஏன்டா அர்ஜென்ட் பண்ணுற இரு அளவு வச்சு பார்க்குறேன் கரெக்டாக வருது. இல்லைன்னா ஏசியில் முட்டி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே நிமிஷம் சரியா வரும் மாட்டேங்குது, இடிக்குது. சரி ஓகே, நான் எடுத்து அங்கே வச்சிடுறேன். என்ன நீ எவ்வளோடா பாருக்குது கீழே பார்த்துக்கிட்டே இருக்கு பாரு. மேலே இது பாரு தெத்தினும் முடிச்சவனே ஏதோ ஒரு வேலை சரியாக செய்யடா. பைத்தியம் இறப்பில்ல சொல்லிவிட்டு அவனுக்கு கோவம் மட்டும் வருது. இங்கேடா கேமரா பார்க்குற? கேமரா பார்க்காத, எடுத்து கொடு. ஒன்றுன்னா இந்த ஸ்டாண்டை நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்டேன், ஆனால் நீ எடுத்து கொடுக்கல. என்ன பண்ணுறது? சரி எடுத்து கொடு. இந்த போர்டெல்லாம் வந்துட்டு தனியாக ஓரமாக எடுத்து போடு. எடு அது போர்டு தூக்கி வெளியே போட்டு இருக்கிற அந்த இதை மட்டும் எடு. கம்பியை மட்டும் முதல்ல எடுத்து விடுறா. அந்த நம்பி அடிக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சரி இறாரா அது கம்பி எடுறா. எல்லாத்தையும் சின்ன சின்ன கம்பிலாம் இப்போ எடுத்துக்கிறாரு. ரொம்ப வச்சுரும். இதையே வச்சு பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் தெரியுமா உனக்கு? சிங்கிள் தான் தெரியாது உனக்கு. நீங்கள் முன்ன பொண்ணை காட்டு வேலை போய் வேலை செஞ்சுதானே. நான் ஒன்று சரி எங்கள் ஊரில் நல்லா எல்லா சூழ்நிலையும் வேலை பார்த்துருக்குறேன். கரும்பட்டை போயிருக்கிறேன், கரும்பு அட்டி போட்டுக்கிறேன். தூக்கின்னு ஒருத்தங்கிறான் மாணவரே கேட்பேன். இப்படிதா மரம்லாம் வெட்ட போனால் அவன் கூட மாணவரே கேட்பான். இப்படி செய்யலாம் அப்படி செய்வான்னுவான். குச்சி மேலே வந்து தூக்கி டிப்புன்னு கீழே போடுவான், கட்டையை தூக்கி போடுவான். ஏன்டா வேலை செய்கிற அப்படின்னு. ஒரு நாள் அப்படித்தான் மரத்து மேலே ஏறிக்கிட்டு ஏடா இவ்வளோ வேலை பார்க்குற அவனுக்கு 1500 மேலே சம்பளம் கொடுப்பாங்க. எல்லாம் எப்படியாவது ஏமாற்றுவான். ஒரு நாளைக்கு எனக்கெல்லாம் வந்துட்டு 700 600 தான் கொடுத்துருந்தாங்க. அவனுக்கு மட்டும் 1200 வரைக்கும் வாங்குவான். ஏன்டா இவ்வளோ செலவு பண்ணுற, ஒரு ஜட்டி வாங்கி போட மாட்டேறான்னு கேட்பா. அப்போ என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த கதையை கேட்குறே என்ன நீ? இந்த ஜட்டி வாங்கி போட மாட்டேறான்னு கேட்பா. இவ்வளோ வேறு மரத்தில் ஏறுற சட்டி கூட வாங்கி போட மாட்டேறான்னு கேட்பா. அதுக்கு அவன் தான் திரும்ப சொல்லுவான், வேலைக்காரன் பீஃப் ஃபுட்டுலாம் வெளியில் கிடந்தான் என்ன உள்ளே கிடந்தான் என்ன அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி ஆள் அவன். சித்திக்க நம்மளாலும் போ. ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல பாரு. எப்பயுமே வந்துட்டு எங்கள் ஊர் மாதிரிலாம் வராது. எங்கள் ஊரில் வேலை செஞ்ச மாதிரி நானும் இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வெளியில் வேலை பார்த்துக்கிறேன். அந்த நிம்மதி இருக்காது. அப்படியே ஒரு சீப்பு காலையில் செங்கல் சொல்லி காலையில் போயிடுவோம். அப்படியே அழகாக வந்துட்டு காலையில் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் அப்படியே சாப்பாடு, பச்சை மிளகாய் வறுத்துது, அப்படியே ஊரோட சாப்பாடு வரும். மதியானத்துக்கு சாப்பாடு, பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே ஓட்டுவோம். இந்த சூளை ஏறி ஒரு அன்னைக்கெலாம் ஒரே ஜாலியாக இருக்கும். தலையில் தலைப்பாக கட்டிட்டு சேர்த்தா வாரி அடித்து அவன் மேலே ஊற்றிக்கிட்டு ஜாலியாக அப்படியே சேர்த்த வாரி பூசிட்டு போய் குளிச்சுட்டு மோட்டரில் போய் குளிச்சுட்டு வந்து அப்படியே சூளக்காரங்க வந்த உடனே மரக்கட்டையெல்லாம் போட்டு நெருப்பு பற்ற வச்சு போனால் விட்டே காலால் தூக்கி போட்டு உள்ளே போட்டு கம்பியால் புத்தி விட்டு அவ்வளோ அழகாக இருக்கும்.
ஒரு கரும்பட்டை போனால் காலைல எங்கள் வேலை அப்போ கடைன்னு ஒன்று டீ கடை நம்பர் 1 பெஸ்ட்டு கடை நம்ம ஊரில் பாவத்தில் போனோம்னா ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும் ஒரு டீயே எடுத்தோம்னா அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு கரும்பட்டை போய் ஸ்டார்ட் பண்ணோம்னா மதியானம் ஒரு கரெக்டாக 12 மணிக்கெலாம் வாயில் நோர்த்தலிக்கும். அவ்வளோ வேலை இருக்கும். நோர்த்தல்னா என்ன தெரியுமா? உனக்கு எங்கே தெரிய போகுது? 110 120 கத்தை போடுவோம். 120 கத்தை போடு, 70 கத்தெலாம் எனக்குலாம் நோர்த்தலிக்கும். இதுலேயும் ஒருத்த என்ன பண்ணுவோம் பக்கத்தில் எனக்கு அதிகமாக இந்த எவ்வளோ இது பண்ணுவோம். எதுக்கடி வந்தங்க அப்படின்னு சொல்லி காலால் எட்டு வரி பண்ணுவோம். எதுக்கடி வந்த எல்லாம் இப்போ வெட்டிட்டு போட்டான், மலை ஏறிவிட்டான், காடு ஏறிவிட்டான், நீ ஏட்டி இங்கே நின்றுக்கிற அப்படின்னு ஒன்று பட்டான்னு நிற்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு கோது இருக்குது திரும்ப. கோதுனா அதுவும் உனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. கோது எடுத்து வேணும்னு அடிப்பாங்க தப்புலமாவான். அப்புறமேட்டு பாவம் பார்த்து சரி உள்றா அப்படின்னு சொல்லி பாவம் பார்த்து ஒரு 10 20 கத்தை வெட்டி போட்டு சரி வா போகலாம். சரி இங்கே தான் என்னை காப்பாற்றி விட்றான்னு பார்த்து எது காப்பாற்றி விட்றான்? அங்கே ட்ரம்முன்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரம்மு மேலே எவனும் நிற்க மாட்டான். கையெல்லாம் வந்து அப்படியே பாதியில் குறவில் இழுத்துக்கும். அங்கே போய் ட்ரம்பில் நிற்க வச்சுருவான். அங்கே போட்டு செய்யின்னு செய்வான். மாற்றி விட்றா டே எப்பா அப்படின்னுவேன். அதெல்லாம் முடியாது. சரி மேலே ஏற்றுறேன்னா அவன் மட்டும் அதை சொன்னல ஜெட்டி போட மாட்டான் ஆள். அவன் மட்டும் மானத்துக்கு காமிச்சிட்டு அவன் போய் படுத்து உக்காந்துக்குவான். அப்படியே என்னென்ன பண்ணுவான்? தம்பி இப்படியா இருக்குது, தம்பி அப்படியே இருக்குது, தம்பி இப்படியா இருக்குது, இதுடா நீலாம் வரன்னு கேட்பான். எடுத்த வாரத்து எல்லா இடத்துலையுமே அவன்கிட்ட டேஞ்சர் தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். என்ன பண்ணுறது? இருந்தாலும் சிட்டிக்கு ஊர் மாதிரிலாம் ஒரு இதில் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து 2 மணி 3 மணிக்கெலாம் வந்து குளிச்சுட்டு அதே மாதிரி மரவேட்டை போனாலும் 6 7 மணி ஆகிடும். வந்து அப்படியே சுடு தண்ணி வைப்பாங்க. குளிச்சுட்டு அப்படியே படுத்தோம்னா காலில் கையும் எந்திரிக்காது, காலையும் எந்திரிக்காது, அந்த அளவுக்கு ஆகிடும். இருந்தாலும் அதில் ஒரு இது இருக்கும், மன தெம்பு இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். 4 பேர் வருவாங்க, போவாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க. அந்த மாதிரி சந்தோஷமாக லைஃபு போய்ட்டு. ஆனால் இந்த 10 வருஷம் இப்போ ஊரை பற்றியான கவலைகள் அதிகமாக வந்துடுச்சு. என்னென்னா நம்ம ஊரில் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுத்து நம்ம நாடு வந்து நல்லா இருக்கணும். ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா போயிட்டு ஆஸ்பத்திரியில் ஃப்ரீயாக வந்துட்டு மருத்துவம் பார்க்கணும். தரமாக கல்வி வந்து சரியாக கொடுத்தாங்கன்னா நம்ம ஏன் இவ்வளோ தூரம் வரப்போகிறோம்? எதுக்கு அதை சம்பாதிக்க போகிறோம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் சாதாரணமான காய்ச்சலுக்கு 800 300 800 900 பில் போடுறான். ஆனால் நம்மளோட தின கூலியே வந்துட்டு 200 300 தான். இது எப்படி நம்ம சம்பாரித்து எப்படி சாப்பிட்றது, எப்படி கல்வியை நம்ம வாங்கி படிக்கிறது, எப்படி நம்ம வந்து மருத்துவத்தை இது பண்ணுறது? அதனால் எல்லாமே கஷ்டம்தான். அதனால் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஊருக்கு பக்கம் போயிடுவோம். நீ எத்தனை நாள் பாரு பேசியும் என்ன பண்ணுவோம் நீ பாவம். ஏன்னா வெறுக்கியானக்குள்ளே பேச விட்டீங்கன்னா பின்னாடி அந்தந்த வேலை செஞ்சுருமா வரும். செல்லு அப்பயே நான் மாற்றி இடம்னேன். நீ தான் கேட்காம இங்கே வச்சுக்கிட்ட. நான் என்ன பேசினாலும் உனக்கு புரியாதுல்ல. தயிர் நான் செல்லு எடுத்துட்றேன். சத்தம் இப்போ தான் பார்த்தினேன். இங்கே பாரு அதுக்கு முன்னாடி ஒன்று கொண்டு வந்துச்சு. சரி ஓகே பார்ப்போம் நாளைக்கு.